என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ரியா குட்டி, இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள். நீ அம்மாவை பார்க்கணும்ல, அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு அப்பா உன்னை வச்சுதாண்டா அம்மா கிட்ட ஏதாவது பேசணும். ரியா செல்லம், உயிருக்குள் மின்னல்கள் அடித்தது என்ன, காதல் என்னை குளித்தது என்ன, அழகில் என்னை வளைத்தது என்ன, இதயம் கொள்ளை போனதென்ன, ரகசியமாய் இவள் இளமையை ரசித்தேன், கவிதைகள் எழுதி மனசுக்குள் படித்தேன், கனவுகள் அடுக்கி காலையில் கலைத்தேன், தினம் தினம் இவளை யோசித்தேன், வாலிப குறும்புகள் ஜாதிகள் சொன்னது ஐயையோ, பூக்கள் அவளை பார்த்து பார்த்து ஆட்டோகிராஃபை கேட்டு கேட்டு கைகள் நீட்டியதோ அந்த புறத்து மகரானே. செல்லக்குட்டி, இன்னைக்கு எனக்கு தான் பிறந்த நாள். ஆனா நீ ரொம்ப கியூட்டா இருக்கியே. சிரிப்பழகி, அவ்வளவு அழகா இருக்கு நீ சிரிக்கும் போது. ஏங்க, நீங்களும் தான் இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அதாவது எனக்குமே சுடிதார் தான் போடுவீங்க. இன்னைக்கு வித்தியாசமா தாவணி எல்லாம் கட்டி தலை நிறைய பூவெல்லாம் வச்சு ரொம்ப கியூட்டா அழகா மங்களகரமா. போதும் போதும், இந்த ட்ரெஸ் அப்புறம் இந்த பூ இதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்களே செல்வி அக்கா, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. யாரு? நம்ம செல்வி அக்காவா? ஆமா, எனக்கே ரொம்ப அதிசயமா இருந்தது. காலையில தான் அவங்க கிட்ட இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொன்னேன். அப்புறம் எப்பவுமே என் பிறந்த நாளை அம்மா அப்பாவோட தான் கொண்டாடுவேன், அம்மா கூட இல்லாதது கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். அவ்வளோதான். 11 மணிக்கு டீ பிரேக்ல அவங்க பாட்டுக்கு கடைக்கு போய் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா இதை விட பெரிய அதிசயம் என்னன்னா, அவங்க எனக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னால நம்பவே முடியல. நான் இங்க வந்து ஒரு 10 நாள் கூட இருக்காது. இந்த 10 நாள் பழக்கத்துல எனக்காக இவ்வளோலாம் செய்யறாங்க. இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அட என்னங்க நீங்க, ஒருத்தர் மேல பாசம் வைக்கிறதுக்கு அவங்க கூட 10 வருஷம் பழகணும்னாலாம் இல்லைங்க. 10 நிமிஷம் பழகினா போதும். மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்கலாம். எது எப்படியோ, பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா அப்பா கூட இல்லைன்னு வருத்தப்பட்டேன். ஆனா என் மேல அன்பு காமிக்கிறதுக்கு இங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் சந்தோஷம்தான் ஐஷு எனக்கும் முக்கியம். செல்வியக்கா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் செல்வியக்கா. ஐயோ என்ன சார், நீங்க உதவி அது இதுன்னு போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இதை பண்ணுங்கன்னு சொன்னா நான் பண்ண போறேன். அது ஒன்றும் இல்லை செல்வியக்கா, இதில் புது ட்ரெஸ்ஸு மல்லிப்பூ இதெல்லாம் இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்காங்களே ஐஸ்வர்யா, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இதை அவங்க கிட்ட நீங்கள் கொடுத்ததா சொல்லி கொடுத்துட முடியுமா? கொடுத்துடுறேன் சார். இந்தாங்க செல்வியக்கா. சார், நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அவங்க இங்கே வந்ததுலேருந்தே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க மேலே நீங்கள் கொஞ்சம் தனி அக்கறை காமிக்கிறீங்க. அவங்க உங்ககிட்ட பேசுகிறத வச்சு உங்களுக்கும் அவங்களுக்கும் முன்னாலேயே பழக்கம் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் ஏன் நீங்கள் அவங்க விஷயத்தில் இவ்வளோ அக்கறையாக நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சார். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இந்த ஆஸ்பத்திரியிலேயே வேலை செய்கிற எத்தனையோ பேர் உங்ககிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகணும் அப்படியெல்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி புத்திமதி சொல்லி நீங்கள் அனுப்பிடுவீங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொண்ணையும் நீங்கள் விரும்பின மாதிரியோ இல்லை அந்த பொண்ணுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணதையோ நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்க வந்து 10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாளில் நீங்கள் இவங்க மேலே இவ்வளோ அக்கறை காமிக்கிறீங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் புரியலை சார். நான் ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க சார். ஐயோ செல்வியக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை செல்வியக்கா. வார்த்தைக்கு வார்த்தை உங்களை செல்வியக்கா செல்வியக்கான்னு கூப்பிடுறது வெறும் வார்த்தைக்காக மட்டும் கிடையாது. உங்களை உண்மையாகவே நான் என்னோட சொந்த அக்காவாக தான் நினச்சிருக்கேன். ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன்னா எந்த காரணமும் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும் செல்வியக்கா. தெரியும் சார், அதனால தான் கேட்குறேன். நீங்கள் அவங்க மேலே இவ்வளோ அக்கறை காமிக்கிறதுக்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்குமோன்னு. காரணம் மட்டும் இல்லை செல்வியக்கா, சொல்லி தீராத அளவுக்கு பெரிய கதையே இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதை நீதான் கொடுத்தாய், கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தேவானா ஏமாற்றம் தாங்கலையே. சார், என்ன சார் சொல்கிறீங்க?
சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா? கேட்ட என்னாலேயே தாங்கிக்க முடியலையே சார். நீங்க எப்படி சார் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இவ்வளோ சகஜமா இருக்கீங்க? என்ன பண்றது செல்வி அக்கா, எல்லாம் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு மறுத்து போச்சு. சார் அப்போ ரியா எங்க குழந்தை தான் செல்வி அக்கா. என்ன சார் இதெல்லாம்? பெத்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு கட்டின பொண்டாட்டிய பக்கத்துலயே வச்சுக்கிட்டு ஒன்று சேர முடியாம யாரோ மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் சார். அதுலேயும் இப்படி ஒரு புருஷன் இப்படி ஒரு குழந்தை இருந்தும் எதுவுமே ஞாபகம் இல்லாமல் அந்த பொண்ணு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமாக தான் இருக்கு சார். சார் நடந்த எல்லாத்தையும் நீங்கள் அவங்க கிட்ட சொல்லலாம்ல சார்? சொல்லி என்ன ஆக போகுது செல்வி அக்கா? அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வராம நான் என்ன சொன்னாலும் அவன் நம்ப போறதில்ல. அதை விடுங்க செல்வி அக்கா, நாங்க எப்போ ஒன்று சேரணும்னு விதி இருக்கோ அன்னைக்கு நிச்சயமா ஒன்று சேருவோம். அப்புறம் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேன் சார். அப்புறம் ஐஷு கிட்ட கூட இதை பத்தி நீங்க எதையுமே காமிச்சிக்க கூடாது. சரிங்க சார். சரி செல்வி அக்கா, அப்படின்னா இதை நீங்க அவளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி அவகிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் அதுல கோயிலில் போய் அர்ச்சனை பண்ண பிரசாதம் வச்சிருக்கேன், அதையும் கொடுத்துருங்க செல்வி அக்கா. சார் நீங்க கோயிலுக்கு? ஏன் செல்வி அக்கா, முஸ்லீமா இருந்தா கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஐயோ சார் அப்படியெல்லாம் இல்லை சார். சரி கொடுத்துட்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் செல்வி அக்கா. என்னடா? இருடா, அதான் இப்போ உங்க அம்மா எப்படியோ உன் பாட்டிக்கிட்ட ஒரு வழியா சொல்லி ஊருக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இருந்து போயிட்டோன்னு வச்சுக்க, போனதும் போய் ரியா பாப்பாவை பாத்திரலாம். சரியா? என்னடி கையிலுது, எனக்கே உடம்பு முடியல. நீ இருந்தப்ப கூட மாட ஒத்தாசியா என்ன பாத்துக்கிட்ட. இப்ப நீ பொசுக்குன்னு கிளம்பி போறேன்னு சொல்றியே, என்ன யாரடி பாத்துக்குவா? மா அதான் இவ்வளோ நாள் இருந்தல்லம்மா. மைனாக்கு ஸ்கூல் வேற போகுதுமா. டீச்சர் வேற ஃபோன் மேலே ஃபோன் போடுறாங்க. இப்போதான் ஸ்கூலே தொடங்கியிருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் லீவ் போடுறீங்கன்னு. அதனால இதுக்கு மேலே இருக்க முடியாதுமா, நான் கிளம்புறேன். உனக்கு தான் இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லல்ல, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் நீயும் அப்பாவும் கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறமா அங்கே வந்து எங்களோட இருங்க. சரிடி கையில், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிட்டு வா. அப்பாடா, டே முகிலு, ஒரு வழியா உன் பாட்டி சரி போங்கன்னு சொல்லிருச்சுடா. அது பேசுறத பார்த்தா எங்க உங்க அம்மாவோட மனசை மாத்தி இன்னும் 10 நாளைக்கு இருக்க வச்சிருமோன்னு பயந்துட்டேன். உனக்கு ரியா பாப்பாவை பார்க்கணும், எனக்கு 2 நாள் என் நண்பனை பார்க்காம மண்டை காஞ்சு போச்சு. போனது முதல்ல போய் அவனை பார்க்கணும். சரிம்மா, அப்ப நாங்க வரோம். சரிடி கையில, பார்த்து போயிட்டு வா. எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வாங்க, நான் போய் பேக் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி நட. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. பாட்டி பாவம் நீங்க, நாங்க எல்லாரும் ஊருக்கு போறோம்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஆமாம்மா, இத்தனை நாள் எல்லாம் இருந்தீங்க, என் மவளும் இருந்து என்ன நல்லா பாத்துக்கிட்டா. இப்ப எல்லாரும் போறீங்கன்னு போது கஷ்டமா தான் இருக்கு. பாட்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்களும் எங்களோட ஊருக்கு வந்துடுங்க. அங்க வந்தா அங்க நாங்க உங்களை பாத்துக்கிட்டோம். மைனா குட்டி தங்கம், பரவாயில்லடா, நீ சொன்னதே போதும். பாவம், இந்த பிள்ளைய நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்போம். தத்தெடுத்துட்டு வந்த பிள்ளை அப்படி இப்படின்னு எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்போம். ஆனா இந்த பிள்ளை பாட்டி பாட்டின்னு நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கு. மைனா குட்டி, இந்த பாட்டி உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன், எவ்வளவு திட்டி இருக்கேன், எவ்வளவு அடிச்சிருக்கேன். ஆனா அப்ப கூட இந்த பாட்டி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியம்மா. பாட்டி, நம்மள கஷ்டப்படுத்துறவங்கள திரும்பவும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்புறம் யாராவது வருத்தமா இருந்தா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதலா பேசி சிரிக்க வைக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதனால உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க எங்களோட வாங்க, எங்க வீட்லயே இருங்க. அப்போ நாங்க உங்களை பாத்துக்கிறோம். மைனக்குட்டி உங்களை சிரிக்க வைக்கிறேன். தங்க பிள்ளை, இந்த சின்ன வயசுல எவ்வளவு விவரமா பேசுற. என் செல்லம், நீ சொன்னதே இந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா தாண்டா இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வாங்க, சரியா? பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் பாட்டியும் தாத்தாவும் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஊருக்கு வரோம். சரி பாட்டி, அப்போ நாங்க போயிட்டு வரோம். டாடா.
சரி கண்ணு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கையல் சொன்ன மாதிரி இந்த குழந்தை அந்த கடவுள் கொடுத்த குழந்தை தான். என்ன அழகா என்ன பாசமா இருக்கு. நம்ம தான் புரிஞ்சுக்காம தத்தெடுத்த பிள்ளை, அது எப்படி நம்ம வீட்டில் வச்சுக்க முடியும்னு சொல்லி இந்த பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அது எவ்வளோ பெரிய தப்பு. சொந்த மக வயிற்றுல பிறந்த பேரம்பேத்திங்க கூட பாட்டி தாத்தா மேல இவ்வளோ பாசம் காமிக்கீங்களான்னு தெரியாது. ஆனா இந்த பிள்ளை பாட்டி தாத்தான்னு நம்ம மேல எவ்வளோ பாசமா இருக்கு. இதுக்கப்புறம் முகிலுக்கு என்னெல்லாம் செய்யறோமோ அதை விட அதிகமாவே மைனாக்கு செய்யணும். நண்பா, ஏங்க இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. தேங்க்ஸ். 2 நாள் இவனை பார்க்காம நாங்க டென்ஷன் ஆகி போய் எப்ப இவனை பார்ப்போன்னு ஓடி வந்தா, இவனை பார்த்தா 2 நாள் நான் இல்லாம இவன் ஃபீல் பண்ண மாதிரியே தெரியலையே. ஏங்க, நான் இல்லாம 2 நாள் இவன் ஃபீல் பண்ணிருக்க மாட்டான். எனக்கு தெரியும். நான் வரலன்னு நீங்க ஃபீல் பண்ண அளவுக்கு கூட இவன் பண்ணிருக்க மாட்டான். இவ என்ன புடவையெல்லாம் கட்டி நின்றுக்கிட்டு இருக்கா? போகும்போது ஒரு பேச்சுக்கு தண்டா சொல்லிட்டு போனேன், வர்றக்குள்ள அவளை கரெக்ட் பண்ணிடுன்னு. கல்யாணத்தையே முடிச்சிட்டானா? ஒருத்தன் வந்து நிக்கிறேன், அவன் கண் இந்த பக்கம் திருப்புறானான்னு பாரு. அப்படியே போக்கஸ் மொத்தம் அவன் மேலதான். டே சக்தி, வாடா. எப்ப வந்த? எப்ப வந்தேன்னு கேக்குறியா, ஏன் வந்தேன்னு கேக்குறியா? டேய் போடா, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். டேய், அப்புறம் இன்னைக்கு நம்ம ஐஷுவோட பிறந்த நாள்டா. எனது பிறந்த நாளா? சிஸ்டர், ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். தேங்க்ஸ். அப்புறம் சார், நான் ரியாவை கொஞ்ச நேரம் கொண்டு போய் என்கிட்ட வச்சுக்கலாமா? ஐயோ, இதை நீங்க கேட்கணுமா? தாராளமா கொண்டு போங்க. அவளுக்கும் உங்க கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு. அவ உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் வீட்டுக்கு போகும்போது அவளை கூட்டிட்டு போய்க்கிறேன். ஓகே சார். ரியா குட்டி, வா நம்ம அந்த பக்கமா போய் விளையாடலாமா? வா. என்னடா மச்சான், போகும்போது ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு போனேன், வர்றதுக்குள்ள ஐஷுவை கரெக்ட் பண்ணிடுறேன்னு. கரெக்ட் பண்ணிட்ட போலையே. அடப்போட, நீ வேற. அந்த ராகேஷை அடிக்கிறதுக்கு முன்னாடியாவது அவன் ஐஷுவை கொஞ்சம் தனியா விடுவான். அப்ப அவளை தனியா பார்த்து பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனா எப்ப அவனை அடிச்சனோ அதுல இருந்து அவன் என் மேல காண்டுல ஐஷுவை என்கிட்ட தனியா பேசுறதுக்கே விட மாட்டேங்கிறான். ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, அவனை காலில இருந்து ஆளை காணோம். அதான் சரி ரியாவையும் கூட்டிட்டு வந்தேன். அவ கொஞ்ச நேரம் ரியா கிட்ட நின்று பேசிட்டு இருந்தா. மத்தபடி வேற ஒன்றும் இல்லடா. டேய் நடிக்காதடா. நான் வரும்போது அவன் மூஞ்செல்லாம் சிரிப்பு, அப்படியே 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களே. டேய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல, அதான் செல்வி அக்கா அவளுக்கு ஏதோ புது ட்ரெஸ், மல்லிப்பூ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாம். கோயிலெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்து பிரசாதம் கொடுத்தாங்களாம். அதை பத்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா, வேற ஒன்றும் இல்லை. யாரு? செல்வி அக்கா. நம்ம செல்வி அக்கா அவளுக்கு புது ட்ரெஸ், மல்லிப்பூ எல்லாம் வாங்கி கொடுத்து கோயில போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் நம்பணும். டே மச்சான், நீ ஐசு காதுல பூ சுத்துறா, என் காதுல சுத்தாத. ஐயோ சரிடா, நான் தான் பண்ணேன். போதுமா? நான் அவ புருஷன்னு அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அவ தான் என் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியும்லடா. அப்போ அவ பிறந்த நாளைக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல. பண்ணுடா. உனக்கு யாரு வேண்டான்னா? நீயும் என் நண்பன் தான், உனக்காகவும் நான் ஏதாவது பண்ணணும்ல. என்னடா சொல்ற? ஆமாண்டா. ஐஷோட பிறந்த நாளைக்கு நீ எப்படி அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தியோ அதே மாதிரி உனக்கும் நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். எனக்கு கிஃப்டா? என்னடா சொல்ற? டேய், அந்த ராகேஷை மடக்கிறதுக்கு அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட விசாரிக்க சொன்னல. அவனை மடக்கிறதுக்கு இல்ல, அவனை மர்கையா பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்டா. என் கூட காலேஜ் படிச்சவனுங்க ஒரு 4-5 பேர் துபாயில தான் இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட சொல்லிதான் ராகேஷை பத்தி விசாரிக்க சொன்னேன். சரி, தூண்டில ஏதாவது மீன் சிக்குமான்னு பார்த்தேன், திமிங்கலமே சிக்கிருச்சு மச்சான். அதை விட அதை உனக்கு நான் அப்புறமா விளக்கமா சொல்றேன். ஆனா இப்போ உன்னோட கிஃப்ட் என்னன்னு சொல்றேன். அடுத்த 1 வாரம் இந்த காப்பித்தோல் மண்டையன் தொல்லை இனி நமக்கு இல்லை. டேய், என்னடா சொல்ற? 1 வாரம் அவன் தொல்லை இல்லையா? டேய் மச்சான், காலையில எங்கேயாவது சரக்கு கிரக்கு அடிச்சுட்டு வந்துட்டியா? டேய், நீ எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சதுமே உன் நம்பரை பிளாக் பண்ணிருக்கணும்டா. உனக்காக கஷ்டப்பட்டு ஒரு பிளானை போட்டு கொண்டு வந்தா சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டியா நான் கேக்குறேன். டே சக்தி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. சரி அதை விடு. என்ன பிளான்? அதை முதல்ல சொல்லு, இல்லைன்னா என் தலையே வெடிச்சிரும்டா.
டேய் மச்சான், அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த ராகேஷ் இங்க இருக்க மாட்டான். அவனை துபாய்க்கு பேக் பண்றதுக்கு நான் ஒரு சூப்பரான பிளான் போட்டிருக்கேன். அவன் துபாய்க்கு கிளம்பி போயிருவான். ஒரு வாரம் ஐஷு மட்டும் இங்க தனியா தான் இருக்க போறா. இந்த ஒரு வாரத்துல நீ அவ கைய பிடிப்பியோ காலை பிடிப்பியோ இல்ல வேற எதை பிடிச்சாலும் சரி, ஆக மொத்தத்துல மிஸ் ஐஷுவை மிஸ்ஸஸ் ஷமீரா மாத்துற. டி சக்தி, என்னடா சொல்ற? அவன் எப்படி ஐஷுவை தனியா விட்டுட்டு துபாய்க்கு போவான்? அதுக்கு நீ எப்படா பிளான் பண்ண? ஏன்டா ஹீரோ நீங்க தான் பிளான் எல்லாம் பண்ணணுமோ? ஏன் காமெடியை நாங்கெல்லாம் பிளான் பண்ணக்கூடாதோ? டேய், நீ வர்றதுக்கு முன்னாடி நானும் ஹீரோ தான்டா. ஐயோ டே சக்தி, நீ இப்பவும் ஹீரோ தான்டா. முதல்ல அவன் எப்படி ஐஷுவை விட்டுட்டு துபாய்க்கு போவான் அதை எனக்கு சொல்லுடா. அத நான் இப்ப சொன்னா அதுல ஒரு கும் இருக்காது. நாளைக்கு அதை நீ லைவாவே பாரு. உன்னை தடுக்கவும் என்ன எதுக்கவும் எவனும் பொறக்கவில்லை. உன்னை தடுக்கவும் என்ன எதுக்கவும் எவனும் பொறக்கவில்லை. காத்து அடிக்கையில் கையால் அதை இங்கு எவனும் பிடிச்சதில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.